வணக்கம். போன வீடியோ ஒன்றில் பிஸ்னஸ் லா, அதாவது வணிகச் சட்டத்தினுடைய மூல ஆதாரங்கள் என்னென்ன, அடுத்தது அதில் ஃபஸ்ட்டு தொடர்ச்சியாக வணிகச் சட்டத்தில் இந்திய ஒப்பந்த சட்டம், இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 எப்போ அமலாக்கம் செய்யப்பட்டது, அது தொடர்ந்து ஒப்பந்தம்னா என்ன, ஒப்பந்தத்தில் ஈடுபடக்கூடிய தகுதியுடைய நபர்கள் யார், ஒரு ஒப்பந்தத்தில் என்னென்ன விஷயங்கள் முறையாக இருக்கணுங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணினோம். அதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன். அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அன்றைக்கி சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னாக்க, ஒரு ஒப்பந்தம் செல்லத்தக்க ஒப்பந்தமாக இருக்க, வேலிட் கான்ட்ராக்டாக இருக்கிறதுக்கு எசென்ஷியல்ஸ் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தை நான் ஒரு 5 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி விளக்கம் கொடுத்துருந்தேன் இல்லையா. அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னாக்க, அடுத்தது அது சம்பந்தமான விஷயங்கள் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம்னாக்க பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஒப்பந்தத்தை நாம் எத்தனை வகையாக பிரிக்கலாம், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஸ் பர் தி கான்ட்ராக்ட் ஆக்ட் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது ஒப்பந்தம் சொல்லக்கூடிய கான்ட்ராக்டை பேசிக்காக 3 டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் நம்ம பண்ண முடியும். அதனுடைய செல்லுபடித்தன்மை, வேலிடிட்டி ஆஃப் த கான்ட்ராக்ட், இதை பேஸ் பண்ணி. செகண்ட் ஒன் தோற்றுவித்தல், ஃபார்மேஷன் ஆஃப் த கான்ட்ராக்ட், இதன் அடிப்படையில். தேர்ட் ஒன் நிறைவேற்றுதல், அதாவது பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட், அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட். இந்த 3 விஷயத்தை வச்சு, அதாவது கான்ட்ராக்ட்னு ஒரு தலைப்பை போட்டிங்கனாக்க அதனுடைய கிளாசிஃபிகேஷனை பேஸாக 3 டைப் ஆஃப் பண்ணலாம்னு சொல்லிட்டேன். ஒரு ஆரோ மார்க் போட்டு லெஃப்ட் சைடில் கொண்டு போய் போட்டிங்கன்னாக்க, ஃபஸ்ட்டு கேஸ் செல்லுபடித்தன்மை, பேஸ்ட் ஆன் இட்ஸ் வேலிடிட்டி. அடுத்தது ஒரு ஆரோ மார்க்கை கொண்டு போட்டு அதை நீ கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னாக்க, பேஸ்ட் ஆன் இட்ஸ் ஃபார்மேஷன், தோற்றுவித்தல். மூணாவதாக என்ன வகையில் சொல்லலாம் அப்படின்னாக்க, பேஸ்ட் ஆன் இட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது அதனை நிறைவேற்றுது. ரைட். இந்த 3ல் முதல் விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா, வேலிடிட்டி அப்படிங்கிறத. பேஸ்ட் ஆன் த வேலிடிட்டி, அதாவது அக்கார்டிங் டு வேலிடிட்டி ஹவு வி ஆர் கிளாஸிஃபை த கான்ட்ராக்ட், எப்படி நம்ம அதை இன்னும் பிரிவுகளை பிரிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்க, இந்த செல்லுபடித்தன்மைன்னு சொல்லக்கூடிய வேலிடிட்டியின் அடிப்படையில் ஃபஸ்ட்டு வேலிட் கான்ட்ராக்ட். வேலிட் கான்ட்ராக்ட் தமிழில் சொல்கிறோம்னாக்க செல்லத்தக்க ஒப்பந்தம் அப்படின்ற வார்த்தையில் சொல்கிறோம். இதை எந்த அர்த்தத்தில் சொல்கிறோம் அப்படின்னாக்க, செல்லத்தக்க ஒப்பந்தம் அப்படின்னா, இந்திய ஒப்பந்த சட்டத்தின்படி ஏற்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும் ஒப்பந்தங்களை நாம் என்ன சொல்கிறோம்னாக்க செல்லத்தக்க ஒப்பந்தம். A valid contract means which is formed as per the Indian Contract Act and also which can be executed based on the Indian Contract Act. இது 2 இருந்துச்சுனாக்க it is a valid contract, செல்லத்தக்க ஒப்பந்தம் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறோம். அப்போது ஒப்பந்த சட்டத்தில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ, எது இதெல்லாம் ஏற்புடையது, எது இதெல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்களோ, எவையெல்லாம் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு வரும்னு சொல்லியிருக்காங்களோ, அவையெல்லாம் ஒரு ஒப்பந்தத்தில் அந்த உடன்படிக்கையில் இருந்தால், ஒப்பந்தத்தின் உடன்படிக்கையில் இருந்தால், அதை பூரா நம்ம என்ன சொல்ல போகிறோம், செல்லத்தக்க ஒப்பந்தம், வேலிட் கான்ட்ராக்ட்ன்ற வார்த்தையில் சொல்லுவோம். சரிங்களா. அடுத்தது இந்த வேலிடிட்டியை வச்சு பிரிக்கும்போது செகண்ட் விஷயமாக ஒரு கிளாஸிஃபிகேஷன் கொடுக்குறோம் அதுக்குள்ளேயே. அதாவது ஃபஸ்ட்டு வேலிடிட்டி பிரகாரம் ஃபஸ்ட் ஒன் வேலிட் கான்ட்ராக்ட். அடுத்தது வாயிட் கான்ட்ராக்ட், வாயிட், VOID, வாயிட் கான்ட்ராக்ட் அப்படின்னா செல்லாத ஒப்பந்தம். அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, செல்லாத ஒப்பந்தம். செல்லாதனாலே உங்களுக்கு தெரியும்ல. அப்போ இந்த செல்லாதங்கிற வார்த்தையை எதை வச்சு அவங்க சொல்கிறாங்கனாக்க, சட்டத்தால் நடைமுறைப்படுத்த முடியாத ஒப்பந்தங்கள் செல்லாத ஒப்பந்தங்கள் ஆகும். which cannot be enforced by law. Any contract having agreements which cannot be enforced by law
அப்படி எது வந்தாலும் இட் இஸ் அ வாயிட் கான்ட்ராக்ட். அதை என்ன செய்யணாக்க, அந்த ஒப்பந்தங்கள் எந்த விதமான உரிமைகளையும் கடமைகளையும் ஏற்படுத்தாது. 2 பேர் ஈடுபடுறாங்க, அது வாயிட் கான்ட்ராக்டாக இருக்குனாக்க இட் வில் நாட் கிரியேட் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி, எனி ரைட். கேட்க முடியாது. ஏன்னா செல்லாத ஒப்பந்தமாக வந்துடும். ஏன் அது செல்லாத ஒப்பந்தமாக வருது? அந்த ஒப்பந்த சட்டத்தில் எது எதெல்லாம் தகுதியுடைய விஷயங்களாக சொல்லப்பட்டிருக்கோ அவை அனைத்துமோ அல்லது ஒன்றோ அல்லது 2 இப்படி இல்லாமல் இருந்தால் அதை செல்லக்கூடிய ஒப்பந்தமாக கருத முடியாது. அதை செல்லாத ஒப்பந்தம், வாயிட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற வார்த்தையில் தான் நம்ம என்ன செய்ய முடியும்னாக்க சொல்ல முடியும். இதுக்கு உதாரணமாக சொல்கிறோம் அப்படின்னாக்க, சட்டத்தால் அங்கீகரிக்கப்படாத நடவடிக்கைகளுக்கு ஒப்பந்தம் போடப்பட்டிருந்தால், அதே மாதிரி வயதில் இளையோர், மைனர், அதாவது இளவர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு சட்டப்பூர்வமாக அவங்களுக்கு லீகல் கார்டியன் யாரும் இல்லாமல் ஒரு ஒப்பந்தம் அவங்களோட போடப்பட்டிருந்தால், லூனட்டிக் பர்சன்ஸ், பைத்தியம் இல்லை எந்த நேரத்தில் எப்படி பேசுவான்னு தெரியாத நபர், முட்டாள், இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னாக்க, அப்படி ஆட்களில் நம்ம ஒப்பந்தம் போட்டோம் அப்படின்னாக்க அது செல்லாத ஒப்பந்தமாக தான் ஆரம்பத்திலே வந்துடும். அப்போது இவங்ககிட்ட ஒப்பந்தம் போடுறதே தப்பு, சட்டப்படி செல்லாது. அப்படியே இருந்துச்சுனாலுமே that contract will become void ab initio, ABINITIO, ab initioன்னு சொல்லுவாங்க. அதை அப்படின்னா ஆரம்பமே செல்லாது, அவ்வளோதான் அப்படின்னு முடிச்சுடுவாங்க. இதுதான் செல்லாத ஒப்பந்தம். 3வது தவிர்க்கக்கூடிய ஒப்பந்தம். இதை வாய்டபிள் கான்ட்ராக்ட்னு சொல்கிறோம். தவிர்க்கலாம்னா என்னது? இப்படி தான் நடக்கும், இப்படி தான் செய்வோம், அதை தவிர்த்துருக்கலாமே. ஒரு வார்த்தை சொல்ல பார்த்தீங்களா, அவாய்ட் பண்ணியிருக்கணும். அதைத்தான் வாய்டபிள் கான்ட்ராக்ட்னு 3வது அதனுடைய வேலிடிட்டி பேசிஸில் பிரிக்கிறோம். அது என்ன அப்படின்னாக்க, 1 அல்லது அதற்கு மேற்பட்ட ஒப்பந்த நபர்களின் விருப்பத்திற்கேற்ப சட்டத்தால் நடைமுறைப்படுத்தப்படும் உடன்பாடு தவிர்க்கக்கூடிய ஒப்பந்தமாகும். என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க, எத்தனை பேர் இந்த கான்ட்ராக்டுக்குள்ளே வராங்களோ, அக்ரிமெண்ட்டுக்குள்ளே, எல்லாருடைய அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் ஒப்பந்தத்தில் ஈடுபடக்கூடிய அனைவருக்கும் என்ன அப்படின்னாக்க, அது மனதுடன் ஏற்புடையதாக இருக்க வேண்டும், அனைவருக்கும் அதில் இசைவு இருக்க வேண்டும், கான்சென்ட். இப்போது 4 பேர் கான்ட்ராக்டில் ஈடுபடுறாங்க, ஒருத்தர் கான்ட்ராக்டை கொடுக்குறாரு, 3 பேர் கான்ட்ராக்டை எடுக்கிறாங்க, ஒரே கான்ட்ராக்ட் தான், அதில் 3 பேர் பர்சன்ஸ் வராங்க. அந்த கான்ட்ராக்டில் என்ன நிகழ்வு ஏற்படுதுனாக்க, நான் 2 பேருக்கு சாதகமாக விஷயத்தை சொல்லியிருக்கிறேன், ஒருத்தருக்கு சில சாதகம் இல்லாத விஷயங்களை சொல்லக்கூடிய கட்டாயம் ஏற்படுது, நடைமுறை ஏற்படுது அப்படின்னாக்க இந்த மாதிரி இருக்கக்கூடாது. 3 பேருக்கும் என்ன விஷயம் சொல்லியிருக்கிறோமோ 3 பேருக்கும் அது பொருந்தக்கூடியதாக இருக்கணும். நான் செய்யக்கூடியது அல்ல அவர்கள் எனக்கு செய்யக்கூடியது. யாரான ஒருத்தருக்கு அது மன ஒப்புதல் இல்லை, இசைவு இல்லை அப்படின்னாக்க அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒப்பந்தமாக தான் மாறும். சொல்கிறது புரியுதுங்களா? அதைத்தான் என்ன சொல்லியிருக்காருனாக்க, இதில் மற்றவருடைய விருப்பம் கருத்தில் கொள்ளப்படுவதில்லை. இவ்வகை ஒப்பந்தத்தில் ஒருவருடைய இசைவு சுயேட்சையானதாக இருக்காது. எவனாச்சும் 2 பேர் கம்பல் பண்ணி அவன் என்ன செஞ்சுருப்பான், போட வச்சுருப்பான். அப்படி இருந்துச்சு அப்படின்னாக்க அது தவிர்க்கக்கூடிய ஒப்பந்தம் தான். ஆரம்பத்தில் அது என்ன செய்கிறோம் அப்படின்னாக்க, சட்டப்படி செல்லாதுன்னு சொல்ல முடியாது, ஆரம்பத்தில் செல்லும், ஆனால் அதில் ஏற்படக்கூடிய நிகழ்வுனால அது செல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம என்ன செஞ்சிடறோம்னாக்க, இதில் வாயிட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்லாத ஒப்பந்தத்திற்கும் வாய்டபிள் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது தவிர்க்கக்கூடிய ஒப்பந்தத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் ரெண்டுமே ஒரே சொல்லில் தான் வருது. பார்த்தீங்கன்னா பாருங்கள், செல்லாத ஒப்பந்தம், தவிர்க்கக்கூடிய ஒப்பந்தம், தமிழில் வெவ்வேறு வார்த்தைகள் இருக்குது. ஆனால் லீகலாக பார்த்தா வாய்டபிள் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். வாய்டுனா செல்லாத, வாய்டபிள்னா தவிர்க்கப்பட வேண்டிய அப்படின்ற விஷயத்த சொல்கிறோம். அப்போ இதுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னாக்க, ஒரு வாயிட் கான்ட்ராக்ட்னாக்க அதில் 3 விஷயத்தை வித்தியாசப்படுத்தலாம். 3 விஷயத்தை எப்படி வித்தியாசப்படுத்தலாம்னாக்க, வாயிட் கான்ட்ராக்ட் அப்படின்னா சட்டப்படி செல்லாது, மொதல் விஷயத்தில் அடிபட்டு போயிடும். ஆனால் வாய்டபிள் கான்ட்ராக்ட்ங்கிறது அப்படி சொல்ல முடியாது. இது சட்டப்படி செல்லுமா அல்லது செல்லாதா என்பது 1 அல்லது அதற்கு மேற்பட்ட ஒப்பந்த நபர்களின் விருப்பத்தின்படி தீர்மானிக்கப்படும்.
முதல்ல போடும்போது சரியாக இருந்திருக்கும். அப்புறம் போக 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 என்ன செய்யும் அப்படின்னாக்க, அதில் யாரோ ஒருத்தரை பாதிக்கிற மாதிரி கூட இருக்கலாம். யாரோ ஒருத்தருடைய இசைவு இல்லாமல் கூட அது இருந்திருக்கலாம். வலுக்கட்டாயமாக இசைவு ஏற்பட்டிருக்கலாம். அப்போது அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒப்பந்தமாக மாறுகிறது. அடுத்த வித்தியாசம் என்ன சொல்கிறாங்கனாக்க, இது ஆரம்ப நிலையிலேயே செல்லுபடியாகாது. அதுதான் என்ன சொன்னேன், வாயிட் அப் இனிஷியோன்ற வார்த்தையில் சொன்னேன். ஆரம்பமே சரியில்லை, ஆரம்பமே செல்லாதுன்ட்டோம். இதுதான் ரெண்டாவது விஷயமா செல்லாத ஒப்பந்தத்துக்கு சொல்லக்கூடியது. இதே தவிர்க்கப்படக்கூடிய ஒப்பந்தத்துக்கு என்ன சொல்கிறாங்கனாக்க, இது ஒப்பந்தம் ஏற்பட்ட பிறகே செல்லுபடியாகாமல் போகலாம். சொல்ல புரியுங்களா? ஆரம்பிக்கும் போது அது என்னது வேலிடாக இருந்திருக்கும். அப்புறம் போக 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 வாய்டபுளாக மாறிட்டு இருக்கும். ஆனால் வாய்ட் கிடையாது. அது சொல்கிறது புரியுதுங்களா? மூணாவது டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னாக்க, இதில் ஒப்பந்த தேவைகளில் ஏதேனும் ஒன்று பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கும். வாய்ட் கான்ட்ராக்ட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒப்பந்தத்தில் ஈடுபடும்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 5 விஷயம் இருந்துச்சு. இந்த 5 விஷயத்தில் 5 விஷயம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை 4 இல்லாமல் இருக்கலாம், இல்லை 3 இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை 2 இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை 1 இல்லாமல் இருந்திருக்கலாம். எது எது இருக்கணுமோ அது இல்லாமல் இருந்திருக்கலாம். அது 1 2 3 4 5 விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா? தகுதியுடைய நபர், ஃப்ரீ கான்சென்ட், அடுத்த ஸ்டேஜ் என்ன செய்கிறோம் அப்படின்னாக்க, இது லீகலி அக்செப்டட் மேட்டர்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அது இன்டெப்த்தாக என்ன செஞ்சேன், பாயிண்ட்டுகளாக பிரித்து லீகல் ஃபார்மாலிட்டிஸ் வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா? இதில் ஒன்றோ அல்லது அதற்கு மேற்பட்ட விஷயமோ செல்லாத ஒப்பந்தத்தில் இருந்ததுனால செல்லாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இது அப்படி கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தினால அது என்ன செய்யும், பிரச்சனை ஏற்படும். இசைவு, ஃப்ரீ கான்சென்ட்டு, கம்பல்ஷன்லாம் வந்திருந்துருக்கலாம். அதனால் ஆரம்பிக்கும் போது இருந்த வேலிடுங்கிறது மெல்ல 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 வாய்டபுளாக மாறி இருக்கும். வாய்டாக மாறி இருக்காது, வாய்டபுளாக மாறி இருந்திருக்கும். சொல்கிறது புரியுதுங்களா? இந்த மாதிரி என்ன செஞ்சிடும் அப்படின்னாக்க, கான்ட்ராக்டை அதனுடைய எதை பேஸ் பண்ணி, வேலிடிட்டியை பேஸ் பண்ணி பிரிச்சுருக்குறோம். ஒன்று வேலிட் கான்ட்ராக்ட், அடுத்தது வாயிட் கான்ட்ராக்ட், அதுக்கடுத்தது வாய்டபுள் கான்ட்ராக்ட், அடுத்தது ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னாக்க இல்லீகல் கான்ட்ராக்ட். இது சட்டத்துக்கு முழுவதும் முரணானதாகத்தான் இருக்கும். இல்லீகல் கான்ட்ராக்ட் சொல்கிறது புரியுதுங்களா? வாயிட்லேயோ வாய்டபுள்லேயோ சொல்கிறத காட்டிலும் இது ஆணித்தரமாக என்ன சொல்லிடுவாங்க, இல்லீகல் கான்ட்ராக்ட்னு ஒரு வார்த்தையில் சொல்லுவாங்க. அது என்னன்னாக்க, சமூக கொள்கைகளுக்கு முரண்பட்ட அல்லது ஒழுக்கக்கேடான உடன்பாடுகள் சட்டவிரோத உடன்பாடுகள் எனப்படும். இதுவுமே அதில் வந்துடுது. அந்த பாயிண்டில் இதில் வாயிடில் வந்துடுது. அந்த வாயிட்லேயே செல்லாத ஒப்பந்தம் இந்த சின்ன பயலோட அக்ரிமெண்ட் போடுறோம், இல்லை குடிகாரன்ட்டு அக்ரிமெண்ட் போடுறோம், பைத்தியக்காரன்ட்டு அக்ரிமெண்ட் போடுறோம்னு சொன்னோம். இது என்னன்னாக்க, சமூக விரோதிகள், சட்ட விரோதமாக செயல்படக்கூடியவர்கள், சட்டத்தால் தண்டிக்கப்பட்ட நபர்கள். அதுக்கு அவங்க குட் கான்ட்ராக்ட் இருந்தால் தான் அடுத்த அப்படி கான்ட்ராக்டில் வாங்க முடியும். அந்த குட் கான்ட்ராக்ட் வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை. கேரக்டர் அப்படிப்பட்ட நபர்கள்ட்ட நல்ல நடவடிக்கையாக இருந்தால் சரிங்களா. ஆனால் அது எப்படி இருக்குது, சமூக கொள்கைகளுக்கு முரண்பட்டதாகும் அல்லது ஒழுக்கக்கேடான செயல்கள் உள்ளடக்கியதாக இருந்தால் அது சட்டவிரோதமான ஒப்பந்தம் அப்படிங்கிறது சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னாக்க, சட்டவிரோதமாகனா ஏதோ ஒரு பொருள் அரசால் தடை செய்யப்பட்டிருக்கு. அந்த தடை செய்யப்பட்ட பொருளை வாங்குவதற்கோ விற்பதற்கோ 2 பேருக்கிடையே உடன்படிக்கை ஏற்படுதுனாக்க, இட் இஸ் அன் இல்லீகல் கான்ட்ராக்ட். சொல்கிற வாய்ட் கான்ட்ராக்ட்ங்கிறத காட்டி இது என்ன சொல்லணும், இல்லீகல் கான்ட்ராக்ட். ஆரம்பத்தில் தெரியுது, அதுக்கு அரசு இதெல்லாம் தடை செய்யப்பட்ட பொருட்கள் விற்கக்கூடாது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அதை நான் வாங்கி சப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறவனு சப்ளை பண்ணுறவனு ஒப்பந்தம் போட்டான் அப்படின்னாக்க, இட் இஸ் ஹைலி இல்லீகல் அப்படின்ற விஷயத்த சொல்கிறோம். அடுத்த கிளாசிஃபிகேஷன் வேலிடிட்டியை பேஸ் பண்ணி பார்த்தோம்னாக்க, தட் இஸ் அன்என்ஃபோர்ஸபிள் கான்ட்ராக்ட். என்னது அன்என்ஃபோர்ஸபிள் கான்ட்ராக்ட்? அதாவது அமலாக்கம் செய்ய முடியாத ஒப்பந்தம். இட் கேனாட் பி இம்ப்ளிமெண்டட். அதைத்தான் சொல்கிறோம். அன்என்ஃபோர்ஸபிள்ங்கிறது இட் கேனாட் பி இம்ப்ளிமெண்டட். அதாவது லீகல் ஃபார்மாலிட்டிஸ், ஒரு ஒப்பந்தம் போடுறதுக்கு உண்டான சட்ட சடங்குகள் அதில் ஏதாவது குறை இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேர் ஒரு அக்ரிமெண்ட்டில் என்ன செய்கிறோம் அப்படின்னாக்க, கான்ட்ராக்டை சைன் பண்ணுறோம். அதில் என்ன வார்த்தை சொல்கிறோம், சைன் பண்ணுறோன்ற வார்த்தை சொல்கிறோம். அப்போ சைன் பண்ணுறோம் அப்படின்னாக்க, அந்த கான்ட்ராக்ட்னு சொல்லக்கூடிய ஒப்பந்தத்துக்கு சம்பந்தப்பட்ட நபர்களுடைய
கையொப்பம், முகவரி, அவங்க தானா அப்படிங்கிறதுக்கு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஆதார ஆவணங்கள் அத்தனையும் இணைக்கப்பட்டு பதிவு செய்யப்பட வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயம். சும்மா ஒரு பத்திரத்தில் அக்ரிமெண்ட் மாதிரி வார்த்தைகளாக போட்டுட்டு இனத்தையும் ஒன்று எழுதி கொண்டு வந்து அதை பதியல, கையெழுத்து வாங்கலை அப்படின்னு சொல்லி நம்ம நின்னோம், பிரச்சனை வரும்போது நின்னோம்னாக்க, அதாவது வாய்மொழி ஒப்பந்தமாக இருக்கும், இல்லை சும்மா எழுதி வச்சுக்கிடுவாங்க கையெழுத்து போடாமல், இதெல்லாம் இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு பிரச்சனை வரும்போது அதை கோர்ட்டில் கொண்டு போய் கொடுத்தாலோ, வேறு எங்கேயாவது சட்டப்படி நம்ம முயற்சி எடுத்தாலோ அதை என்ன செய்ய முடியாது, நடைமுறை கொண்டு வர முடியாது. ஏன்னா அதில் எதுவுமே இல்லையே, விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, ரைட்டு எல்லாம் இருக்குது. ஆனால் என்ன செய்யலை, அதில் முக்கியமானது சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன், சாம்பார் வச்சாச்சு, பருப்பு காய்கறி எல்லாம் போட்டுட்டேன், இல்லை அசைவ சாப்பாடு ரெடி பண்ணி எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு, உப்பே இல்லையே, சாப்பிட முடியுமா? இல்லை உப்பு கூடுதலாக போச்சே, சாப்பிட முடியுமா? நடைமுறை கொண்டு வர முடியாது, அதை அப்படியே தூக்கி குப்பையில் ஓட வேண்டியதான். இதுதான் அன்என்ஃபோர்ஸபிள் கான்ட்ராக்ட்னு சொல்கிறோம். ஸோ வேலிடிட்டி அடிப்படையில் கான்ட்ராக்டை 5 வகையாக பிரிச்சுருக்கிறோம். அதாவது என்ன அப்படின்னாக்க, வேலிடு அதாவது செல்லத்தக்க ஒப்பந்தம், வாய்டு செல்லாத ஒப்பந்தம், வாய்டபிள் கான்ட்ராக்ட் தவிர்க்கப்பட வேண்டிய ஒப்பந்தம், சட்டவிரோதமான ஒப்பந்தம் இல்லீகல் கான்ட்ராக்ட், அடுத்தது அமலாக்கம் செய்ய முடியாத ஒப்பந்தம் அன்என்ஃபோர்ஸபிள் கான்ட்ராக்ட். இதெல்லாம் வேலிடிட்டியை பேஸ் பண்ணி நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். செகண்ட் எதை பேஸ் பண்ணி, அக்கார்டிங் டு த ஃபார்மேஷன் ஆஃப் த கான்ட்ராக்ட், அதோடைய தோற்றுவித்தல், இதன் அடிப்படையில் என்னென்ன வகையில் ஒப்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, அடிப்படையாக இதில் 2 வகையான விஷயங்கள் ஒப்பந்தங்கள் இருக்குது. இதில் ஃபார்மேஷனில் ஒன்று டைரக்ட், அதாவது எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட், நேரடி ஒப்பந்தம். நேரடி ஒப்பந்தம்ங்கிறது என்னது, 2 பேர் ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்கறதாகவும் அதை இவர் ஏற்றுக்கிறதாகவும் அதுக்கு முழுமையான ஆவணத்தை சட்டமுறைப்படி தயாரித்து பதிவு செய்கிறாருன்னா, இந்த 2 பர்சன் நேரடியாக இருக்காங்க பார்த்தீங்களா, தட் இஸ் டைரக்ட், தட் இஸ் எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட். அடுத்தது இன்டைரக்ட், அதாவது இம்ப்ளாய்டு. இதுக்கு என்ன சட்ட ரீதியான வார்த்தை என்ன போடணும்னாக்க, இம்ப்ளாய்டு கான்ட்ராக்ட், மறைமுக ஒப்பந்தம். அதை என்ன ஒளிஞ்சிக்கிட்டு போடுறதா, அப்படி கிடையாது. அது என்ன சொல்கிறோன்னாக்க, ஒன்று பேச்சு மூலமாகவோ அல்லது எழுத்து மூலமாகவோ இல்லாமல் தோற்றுவிக்கப்படும் ஒப்பந்தங்கள் மறைமுக ஒப்பந்தங்கள் எனப்படும். என்ன சார், கான்ட்ராக்ட்னா பேச்சே செல்லாதுன்னு சொல்லிட்டீங்க, எழுத்து ஆவணம் இருக்கணும்னு சொல்லிட்டீங்க, ஆனால் மறைமுக ஒப்பந்தத்தில் என்ன சொல்கிறீங்க, பேச்சு மூலமாகவோ அல்லது எழுத்து மூலமாகவோ இல்லாமல் தோற்றுவிக்கப்படும் ஒப்பந்தம். அப்போ அது வாய்ட் கான்ட்ராக்டாக தானே வரணும், இல்லையா? ஆனால் அர்த்தம் அந்த அர்த்தம் கிடையாது. அந்த இடத்துல இன்னொரு விஷயம் இதில் இருக்குது. உதாரணத்துக்கு, நீ தேனியிலேருந்து ஆண்டிப்பட்டி வர்றதுக்கு பஸ் ஏறுற, சரியா? கவர்மெண்ட் பஸ்ஸில் பாஸோடு ஏறுற, இல்லை காசு கொடுத்து டிக்கெட் எடுக்கிற. பஸ்ஸில் ஏறி உட்காந்து நீ டிக்கெட் எடுக்கிற அப்படின்னாலே அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டுக்கும் பேசஞ்சருக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகிறது. அதுக்காண்டி 10 ரூபா டிக்கெட்டுக்கு 20 ரூபாய்க்கு பத்திரம் வாங்கி 2 பேர் எழுதி எந்த இடத்துல ஏற போகிறேன் எந்த இடத்துல இறங்க போகிறேங்கிறதுக்கு ஒப்பந்தம் போட்டு 10,000 பதிவாக முடியாது. அப்போது என்ன செய்வாங்க அப்படின்னாக்க, ஒன்ஸ் உன் கையில் பாஸ் இருக்குது, அன்னைக்கு தேதிக்கு அது வேலிடாகி இருக்குது. ஒன்ஸ் நீ பஸ்ஸில் ஏறி 10 ரூபாய்க்கு டிக்கெட் எடுக்கிற, தேனியில் ஏறிட்டு டிக்கெட் எடுக்கிற அப்படின்னாக்க, அந்த டிஸ்டன்ஸுக்கு என்ன செய்யுது அப்படின்னாக்க, நீ எங்கே அந்த பஸ்ஸு போகுதோ அது பார்த்து ஏறணும். உன் பாட்டுக்கு என்ன செய்யக்கூடாது, தேனி பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறிட்டு கம்பம் போகிற வண்டியில் போய் ஆண்டிப்பட்டி டிக்கெட் எடுக்க முடியாது, கொடுக்க மாட்டாங்க. மதுரை போகிற வண்டி இல்லை உசிலம்பட்டி போகிற வண்டி, இந்த மாதிரி இந்த சைடில் கிழக்கு முகமாக போகிற வண்டியில் தான் நீ என்ன செய்யணும் அப்படின்னாக்க ஆண்டிப்பட்டிக்கு டிக்கெட் எடுக்க முடியும். அந்த டிக்கெட் எடுத்துட்டாலோ பஸ் பாஸ் கையில் வச்சுக்கிட்டாலோ இட் இஸ் அன் இம்ப்ளாய்டு கான்ட்ராக்ட். சொல்கிறது புரியுதுங்களா? ஒப்பந்தம் ஏற்பட்டுறது. அப்போ அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, கடமைப்பட்டிருக்கிறார். என்ன செய்கிறாரு, டக்குன்னு உங்களுக்கு தேனியில் ஏறி ஆச்சுனாக்கா ஆண்டிப்பட்டியில் அவுட்டரா பஸ் ஸ்டாண்டான்னு பார்த்து இறக்கி விட்டுருவார். இல்லை நீ ஏன் பழகிட்டேன்னா இறங்கி போயிடுவேன். சொல்கிறது புரியுதா? அதனால தான் இடையில பாரு, கவர்மெண்ட் பஸ்ஸில் இல்லை ப்ரைவேட் பஸ் இப்போ இப்படி செய்கிறாங்களா என்னன்னு தெரியல, முன்னாடி செஞ்சாங்க. என்ன ஆகும் அப்படின்னா, இடையில வண்டி பஞ்சர், வண்டி ப்ராப்ளம்னா நிப்பாட்டி அதே டிக்கெட்டில் ஏற்றி அனுப்பிச்சி விட்ருவாங்க.
ஏன்னா ஒரே சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படிங்கிறதுனால. ஏன்னா அவனோட டியூட்டி என்னன்னாக்க ஸ்பேராக ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துடணும். யார் ஒரு பேசஞ்சர் ஒரு இடத்துல பஸ்ஸில் ஏறி இந்த இடத்துல இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டாரோ அவங்கள கரெக்டாக கொண்டு இறக்கிவிட வேண்டியது அந்த சர்வீஸ் ப்ரொவைடரோட பொறுப்பு. அதே சமயத்தில் டிக்கெட் எடுத்துகிட்டு வாங்கிறதுக்காக வேண்டி அந்த பஸ்ஸுக்கு சொந்தக்காரனாக நம்மளும் நடந்துக்கிற முடியாது, பேசஞ்சராக மட்டும்தான் நம்ம நடந்துக்க முடியும். சொல்கிறது புரியுதுங்களா? இதைத்தான் இம்ப்ளைடு கான்ட்ராக்ட், உணர்த்தக்கூடியதாக இருக்கும். அதெல்லாம் உட்காந்து பத்திரம் போட்டுருக்க முடியாது. இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் அக்ரிமெண்ட், இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் கான்ட்ராக்ட். சொல்கிறது புரியுதுங்களா? அதுக்கு பேச்சே போதும். ஏன்னா அடிப்படையில் அரசு சட்டத்தில் என்ன செஞ்சுருப்பாங்க, இந்த மாதிரி வேலைக்கு இந்த மாதிரி ஒப்பந்தங்கள் இவங்களுக்கு இடையே ஏற்படுன்ற ஒரு பதிவு செஞ்சு வச்சுருப்பாங்க. சொல்கிறது புரியுதுங்களா? தனிப்பட்ட நபருக்கு உண்டான அந்த சொத்துக்கள் வாங்கும் போதோ இல்லை சொந்தமாக காரோ பஸ்ஸோ வாங்கும்போது நமக்கு பதிவு அவசியம் சொல்கிறோம் பார்த்திங்களா, அது தேவையில்லை. இதெல்லாம் அந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் அதை வாங்கிறதுக்கு, அந்த இடத்துல ஏறினா அந்த இடத்துல இறங்கணுங்கிறதுக்காக. இப்போ இந்த இம்ப்ளைடு கான்ட்ராக்டை இன்னும் ரெண்டாக சொல்ல போகிறோம். அதுக்குள்ளேயே ஒன் இஸ் டாசிட் கான்ட்ராக்ட், TACIT, டாசிட் கான்ட்ராக்ட், அதாவது சமிக்ஞை ஒப்பந்தம்னு சொல்லி சொல்கிறோம். இதில் இந்த இம்ப்ளைடு கான்ட்ராக்ட் உள்ள ஒரு கிளாஸிஃபிகேஷன் இது. அதாவது ஃபார்மேஷனில் 2 வகையாக பிரிக்கிறோம் கான்ட்ராக்டை. பேஸ்ட் ஆன் த ஃபார்மேஷன் we can classify the contract into 2 types. One is express contract and second one is implied contract. இந்த implied contract உள்ள 2 சப்டிவிஷன் கொடுக்குறோம். அது என்ன அப்படின்னாக்க டாசிட் கான்ட்ராக்ட், சமிக்ஞை ஒப்பந்தம், இன்னொன்று குவாசி கான்ட்ராக்ட். சொல்ல புரியுதுங்களா? குவாசி கான்ட்ராக்ட், அரை ஒப்பந்தங்கள் அல்லது ஒப்பந்த போல்வுகள். இந்த வார்த்தையை வீடியோ 1 கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒப்பந்த போல்வுகள்லாம் என்னன்னு சொல்லிட்டு குவாசி கான்ட்ராக்ட். சொல்கிறது புரியுதுங்களா? ரைட். இதில் இந்த டாசிட் கான்ட்ராக்ட்னு சொல்லக்கூடிய சமிக்ஞை ஒப்பந்தம்னா என்ன? அதாவது இவ்வகை மறைமுக ஒப்பந்தத்தை இரு வேறுபட்ட நபர்களின் நடவடிக்கை அல்லது செயல்பாட்டிலிருந்து உணர்ந்து கொள்ள முடியும். செயல்பாட்டிலேருந்து என்ன செய்ய முடியும்? உணர்ந்து கொள்ள முடியும்னு விஷயத்தை சொல்கிறாங்க. அதாவது ராஜாங்கிறத என்ன செய்கிறாருனாக்க பஸ் ஏறிட்டார். அவர் பஸ் ஏறிட்டு டிக்கெட் எடுக்கிறார். அதில் ராஜாவுக்கும் அந்த பஸ்ஸுடைய கண்டக்டருக்கும் சொல்லாமலே டிக்கெட்டை கழித்து வாங்கியாச்சுனாக்க ஆஃபர் அக்செப்டன்ஸ் வந்துடுது. சொல்கிறது புரியுதுங்களா? என்ன வந்துடுது? ஆஃபரும் அக்செப்டன்ஸும் வந்துடுது. ஆஃபர் யார் கொடுக்குறா? கண்டக்டர் என்ன செய்கிறாரு? இந்த மாதிரி நான் உங்களை ஆண்டிபட்டி வரைக்கும் இறக்கி விட போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை, ஆண்டிபட்டி போகுமா? போகும், இறக்கி விட்டுறேன், இதுதான் அர்த்தம். டிக்கெட் எடுத்தாரா? சரி, நீங்கள் சொன்னால் நான் கேட்டுட்டு எனக்கு ஏற்புடையதாக இருக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த டாசிட் கான்ட்ராக்ட் சொல்லக்கூடிய சமிகை ஒப்பந்தத்தில் டிக்கெட் எடுத்த உடனே உங்களுக்கு என்ன செஞ்சிருது? அந்த கான்ட்ராக்ட் ஆனது எலிஜிபிள் ஆகிடுது. சொல்கிறது புரியுதுங்களா? அடுத்தது டிக்கெட் எடுக்கலைன்னா ஆஃபர் கொடுக்குறாங்க, அக்செப்டன்ஸ் இல்லை, இல்லீகலாக நீ வர்ற, யூ ஆர் பனிஷபிள். சட்டப்படி என்ன செஞ்சுறாங்க? பனிஷ் பண்ணிடுறாங்க. தண்டத்தொகை, அபராத தொகைன்னு வசூல் பண்ணுறாங்கல்ல, அதுதான் அதுக்கு. ஏன்னா ஒன்ஸ் நீ பஸ்ஸில் ஸ்டெப் அப் ஆகிட்ட அப்படின்னா இட் இஸ் யுவர் டியூட்டி டு அக்செப்ட் தி ஆஃபர். ஏன்னா அவங்க என்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சில சமயத்தில் எழுத படிக்க தெரியாதவன்னாக்க எந்த பஸ் எங்கே போகும் தெரியாமல் ஏறிடுவாங்க. பஸ் ஏறிட்டு தப்பாக என்ன செய்வாங்க? எந்த ஊருக்கு போகணும் டிக்கெட் கொடுப்பாங்க, ஐயா இது போகாதப்பா இறக்கியப்பான்னு அவங்களே இறக்கி விட்ருவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஸோ சமிகை டாசிட்டுங்கிறது என்னன்னாக்க ஒன்ஸ் நீ டிக்கெட் எடுக்கும் போதே தட் கான்ட்ராக்ட் கம்ஸ் இன் டு ஃபோர்ஸ். அதுதான் டாசிட் கான்ட்ராக்ட். குவாசிங்கிறது என்ன? குவாசி கான்ட்ராக்ட்னா என்ன? இவை சட்டத்தினால் உணரப்படுகின்றன, ஆனால் உண்மையிலேயே இவை ஒப்பந்தங்கள் அல்ல. There is no agreement, but as per the law it is recognized. குவாசி கான்ட்ராக்ட்ங்கிறது. இருப்பினும் பிறருடைய செலவில் ஒருவன் தன்னை மேம்படுத்தி கொள்ளக்கூடாது என்ற நியாயத்தின் கொள்கையின் அடிப்படையில் இவை ஒப்பந்தம் போன்றவையாக கருதப்பட்டு சட்டத்தால் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க இதுக்கு ஆக்சுவலாக லீகலாக ஃபீல் பண்ணத்தான் முடியும். இது என்ன செய்ய முடியாது, டாக்குமெண்ட் ரைட்டிங் இதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் என்ன சொல்கிறாங்க, இதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு கான்ட்ராக்டே கிடையாது. எதுக்கு? குவாசி கான்ட்ராக்டுக்கு. சொல்கிறது புரியுதுங்களா? இருந்தாலும் பிறருடைய செலவில் இன்னொருத்தன்
இவனோ ஒருத்தன் செலவழிக்க நான் ஜாலியாக இருக்கணும், எப்போ பார்த்தாலும் அவன் தான் செலவழிக்க நான் சும்மா இருக்கணும், அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்க இதை ஒரு ஒப்பந்தம் போன்றதாக கருதுகிறாங்க. இதுக்கு என்ன சார் எக்ஸாம்பிள்? இப்போ உதாரணத்துக்கு முனியாண்டிங்கிறவர் தவறுதல ராமசாமி காசு கொடுக்கறதுக்கு பதிலாக கிருஷ்ணசாமிகிட்ட காசு கொடுத்துட்டார். ஆனால் உண்மை நிலை என்ன? ராமசாமிக்கு தான் காசு கொடுக்கணும். யார் கொடுக்கக்கூடாது? கிருஷ்ணசாமிக்கு கொடுக்கக்கூடாது. இது என்ன செஞ்சிடறாரு அப்படின்னாக்க கிருஷ்ணசாமி வாங்கிக்கிட்டு பேசாமல் போயிட்டாருனாக்க அது தப்பு. யாருக்கு அது கிடைக்கணும்? ராமசாமிக்கு தான் கிடைக்கணும். அப்போ ரூல் படி என்னன்னாக்க கிருஷ்ணசாமி, எப்போ நீ எதுக்கு சம்மந்தம்லாம் எனக்கு ரூபா கொடுக்குற, இது எனக்கு சம்மந்தம் இல்லை, நீ என்ன செஞ்சணும், ரீஃபண்ட் பண்ணி கொடுத்துடணும், அப்படிங்கிறத நான் உன்கிட்ட திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி கொடுத்துடணும். அதை செய்யலை அப்படின்னா நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னாக்க கிருஷ்ணசாமி செத்தார், லீகலாக அவர் க்ரைம் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம்னு வந்துடும். இதுதான் குவாசி கான்ட்ராக்ட். சொல்கிறது புரியுதுங்களா? இது என்ன அப்படின்னாக்க பகுதி ஒப்பந்தம். இப்போ நான் ஒருத்தருக்கு வீடு கட்டித்தருக்கு ஒருத்தர் கான்ட்ராக்ட் கொடுக்குறேன், அவர் என்ன செய்கிறாரு, அதை இன்னொருத்தருக்கு கான்ட்ராக்டாக கொடுக்குறாரு, குவாசியாக கொடுக்குறோம். இந்த வேலையை நீ முக்கா பங்கு நீ பாரு, காப்பங்கு நீ பாருன்னு சொல்லிட்டு, இதுதான் பகுதியை அரை ஒப்பந்தங்களாக கொடுக்கறதுன்னு சொல்கிறது புரியுதுங்களா? ரைட். இது ரெண்டுமே என்னன்னாக்கா அக்கார்டிங் டு ஃபார்மேஷன். அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அக்கார்டிங் டு பெர்ஃபார்மன்ஸ். கான்ட்ராக்டினுடைய பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில், நிறைவேற்றின் அடிப்படையில் ரெண்டு விஷயமாக பிரிக்க போகிறோம். ஒன்று செயல்படுத்தப்பட்ட ஒப்பந்தம், எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட், இல்லைன்னா யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட் அப்படின்ற வார்த்தையில் சொல்கிறோம். அதாவது என்னன்னாக்க இந்த வகை ஒப்பந்தத்தில் ஒருவருடைய கடமை ஒப்பந்தம் ஏற்பட்ட போது நிறைவேற்றப்பட்டிருக்கும். 2 பேர் இருப்பாங்க ஒப்பந்தத்தில், ஒருத்தருடைய கடமை நிறைவேற்றப்பட்டிருக்கும், மற்றொரு கடமை நிறைவேற்றாமல் இருந்திருக்கும். சொல்கிறது புரியுதுங்களா? அதாவது என்ன செய்கிறோம் அப்படின்னாக்க ஒருத்தருக்கு நான் பேனா வாங்கி தரேன்னு சொல்லி என்ன செஞ்சுறேன், இல்லை ஒரு புக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ நான் என்ன செய்கிறேன்னா புக்கோட மதிப்பு 100 ரூபா, நான் புக்கை வாங்கி தரல, அவர் கையில் என்ன செஞ்சுறேன் 100 ரூபாயை கொடுத்துட்டேன்னாக்க என்னோட கடமை முடிஞ்சிருச்சு, கொடுக்குற 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு புக்கு கிடச்சிருக்கான்னு கேட்டால் இல்லை. ஆனால் சட்டப்படி செல்லுமா செல்லாதுன்னா அந்த பிரச்சனைலாம் கிடையாது. பட் அங்கே என்ன நிகழ்வு நடத்தப்பட வேண்டுமோ அது நடத்தப்படவில்லைன்ற விஷயம் வருது. யூனிலேட்ரலாக தான் செயல்பட்டுருக்கு. ஒருத்தருக்கு கடமை பூர்த்தி ஆயிடுச்சு, இன்னொருத்தருக்கு தேவையான அந்த உரிமை என்பது முழுவதுமாக கிடைக்கப்பெறவில்லை. அதை வச்சு அவர் புக்கு வாங்கிட்டார்னா உரிமை பெற்று விடுவார்னு சொல்கிறோம். இது இந்த பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் சொல்லக்கூடிய எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட் அல்லது யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட்ன்ற வார்த்தையில் சொல்கிறோம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னாக்க அதில் எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட் ஆர் பைலேட்ரல் கான்ட்ராக்ட். இது செயல்படுத்தப்பட வேண்டிய ஒப்பந்தம். ஒப்பந்தத்தில் 2 பேர் இருப்பாங்க, ஒப்பந்தம் மட்டும் போட்டிருக்கு, 2 பேர் எந்த காரியம் பார்க்காம இருந்தாங்கன்னாக்க அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, செயல்படுத்தப்பட வேண்டிய ஒப்பந்தம் அப்படின்ற வார்த்தையில் சொல்கிறாங்க. தட் இஸ் எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட் ஆர் பைலேட்ரல் கான்ட்ராக்ட் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கோம். ஸோ இந்த செகண்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்க முன்னாடி பார்த்த வீடியோ 1ல் பார்த்ததுக்கு உண்டான ஒரு ப்ரீஃப் அறிமுகம், சுருக்கமாக ஒரு அறிமுகம் கொடுத்துருக்குறேன். அடுத்த ஸ்டேஜ் ஒப்பந்தங்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம்ன்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். அதாவது 3 விஷயத்தை அடிப்படையாக வச்சு ஒப்பந்தத்தை பிரிக்கலாம். அதனுடைய செல்லுபடித்தன்மைன்னு சொல்லக்கூடிய வேலிடிட்டி, அடுத்தது அதனுடைய ஃபார்மேஷன், அடுத்தது அதனுடைய பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி. இதில் வேலிடிட்டியை பேஸ் பண்ணி ஒப்பந்தத்தை என்ன செஞ்சோம் அப்படின்னாக்க வேலிட் கான்ட்ராக்ட், வாயிட் கான்ட்ராக்ட், வாய்டபிள் கான்ட்ராக்ட், இல்லீகல் கான்ட்ராக்ட், அன்என்ஃபோர்ஸபிள் கான்ட்ராக்ட்னு பார்த்தோம். அடுத்தது அதனுடைய ஃபார்மேஷனை பேஸ் பண்ணி எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட், இம்ப்ளைடு கான்ட்ராக்ட், அந்த இம்ப்ளைடு கான்ட்ராக்டை டாசிட் கான்ட்ராக்ட் அண்ட் தென் குவாசி கான்ட்ராக்ட்னு பிரித்தோம். பேஸ்ட் ஆன் இட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், நிறைவேற்றுதல் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அதை எத்தனை வகையாக பார்த்தோம்னா 2 விஷயமாக பார்த்தோம். எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட் ஆர் யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட். செகண்ட் விஷயம் எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட் ஆர் பைலேட்ரல் கான்ட்ராக்ட்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இந்த வீடியோவில் இத்தனை விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறேன். இனி அடுத்து வர வீடியோவில் இந்த ஆஃபரை பற்றி இன்டெப்த்தாக நம்ம என்ன செய்ய போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நான் சொன்ன விஷயங்களை நீங்களே என்ன செஞ்சுக்கலாம், வீடியோ 1 வீடியோ 2 தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதை பாயிண்ட்ஸாக எடுத்து ரீகால் பண்ணி நோட்டில் உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் சொல்லியிருக்கேன், தமிழ்லேயும் சொல்லியிருக்கிறேன், அதை எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கிறேன். சொல்கிறது புரியுதுங்களா? அதனால் இதை சரியாக பயன்படுத்திக்கிங்க. யூ டேக் ஹிண்ட்ஸ், நோட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஆல்மோஸ்ட் ஒரு 60% விஷயங்களை கற்றுக்கலாம். இது போக
டெக்ஸ்ட் புக் வந்து என்டி கபூர், அந்த புக்கை நீங்கள் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்கும். நம்ம இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறோம்னாக்கா இங்கிலீஷில் தான் எழுதி ஆகணும். ஸோ அதனால் யூ ப்ரிப்பேர் 90% யூ ப்ரிப்பேர் த லா சப்ஜெக்ட் இன் இங்கிலீஷ். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்க, நாளைக்கு சப்போஸ் நீ பிஎல் படிச்சுட்டு நீ கோர்ட்டுக்கு போகிறேன்னாக்க அங்கே நீ இங்கிலீஷில் தான் விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறையா விஷயங்கள் கற்றுக்கலாம். இனி அடுத்தது 3வது வீடியோ வரும்போது நான் உங்களுக்கு இதனுடைய தொடர்ச்சியான விஷயங்களை சொல்கிறேன். வணக்கம்.